பிள்ளையாரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. கோவிலுக்கு பக்கத்துல மண்மேடு. முதலாளி சொன்ன இடம் இதான். என்ன இன்னும் கஸ்டமரை காணும்? அதே ஜோல்னா போய் இது நம்ம ஆளு. ஹலோ சார், வத்திப்பட்டி இருக்கா? இந்தாங்க. குதிரைக்கு எத்தனை காலு? 4 காலு. 4? இந்த வத்திப்பட்டி நீயே வச்சுக்க. இவன் இல்ல. ஹல்லல்லல்லோ சார், சார் வத்திப்பட்டி இருக்கா? இந்தாங்க. குதிரைக்கு எத்தனை கால்? 4 கால் தான். 4? போயா வத்திப்பட்டி. போயா. ஐயோ பைத்தியம். ஐயா வத்திப்பட்டி இருக்கா? வத்திப்பட்டி இருக்கு, நல்லா வலிச்சுக்க. வலிச்சுக்கவா? அதே ஜோல்னா பை. பாட்டி வத்திப்பட்டி இருக்கா? ஏண்டா கடங்கார பையல, இல்ல ஜோல்னா பை இருக்குன்னு கேட்டேன். தமிழ்நாடு ரொம்ப கெட்டு போச்சு. மாலோமி, நான் சொன்னால ஞாபகத்துல இருக்குல்ல? ஓரளவுக்கு இருக்கு. கோவில், மண்மேடு, வத்திப்பொட்டி. குதிரைக்கு எத்தனை கால்னு கேட்பான். நீ 5 கால்னு சொல்லணும். 4 கால் தானே சார்? நீ 5 கால் தான் சொல்லணும். அதுக்கு தான் உனக்கு சம்பளம். இந்த பைய கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுக்குற பைய வாங்கிட்டு வா. ஓகே ஓகே. இதுக்கு நான் பிஏ படிக்காம இருந்தேன். பாஸ், 5 ரூபாய் பேப்பர்ல உள்ள இருக்கிறது பணம் அவனுக்கு தெரியாதுடா. போலீஸுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு தான் புது ஆள் சோல்னா பை மலோமி. ஆண்டவா, ஒரு குதிரை கூட 5 கால் இல்ல. என்ன உலகண்டா இது? வத்திப்பொட்டி என்ன 4 யோ. மணல் மேடு இதுதான். மகாதேவா, சகாதேவா, என்னடா இங்க? இதான் என் வேலை. எது வத்தி பெட்டி வைக்கிறதா? இல்லடா, ஆமா நீங்க இங்க. எனக்கும் இங்கதான் வேலை. என்ன பெரிய வேலை? எவனோ ஒருத்தன் ஜோல்னா பையோட வருவானா, அவங்கிட்ட வத்தி பெட்டி இருக்கான்னு கேட்கணுமா? இருக்குன்னு குடுக்கணுமா? குதிரைக்கு எத்தனை கால்னு கேட்கணுமா? 5 கால்னு சொல்லணுமா? உடனே இந்த பைய குடுக்கணுமா? நானும் இந்த பைய குடுத்துடணுமா? நீதானா இந்த பையன்? ஆமாண்டா சின்ன பையா. குழந்தை அழுவுதுரா. நம்ம கிட்ட தான் 2 பொம்மை இருக்க. ஒன்ன குடுத்துருவோம். இந்தம்மா பாப்பா பொம்மை. கைய புடிச்சு விளையாடலாம், காலை புடிச்சு விளையாடலாம், தலைய துருக்கி விளையாடலாம். பாப்பா, உன் பேர் என்ன? அம்மா. பொம்மைய குழந்தை கையில குடுத்துட்டான்டா. எடுமா விளையாடிக்கோ. வாழ்க்கையிலேயே நாம செஞ்ச நல்ல காரியம் தான்டா. இருக்கா பாரா. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஒரு ஐடியா. ஓடிடலாம். என்னடா திடீர்னு பொம்மை வெடிக்குது? எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டது பெரிய வம்பல் முடியும் போல இருக்கேன். வா, இதை திருப்பி கொடுத்துலாம். கொண்டு போய் கொடுத்தா மாட்டிக்குவோம். எங்கேயாவது புதைச்சு வச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? பூமிக்குள்ளதான். புதுசா சொல்ற? அங்க பார், 111. மறக்க முடியாத நம்பர். இங்கே புதைச்சிடுவோம். ஓகே. இந்த வா. கடவுளே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாம ஏதோ தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நமக்கு பின்னாடி ஓஹோன்னு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். யார் பாருங்க? என்னப்பா அது, போர்வை தோக்கலையா நாருதே? மகாதேவா, சகாதேவா, இந்த தடியன் தான் எனக்கு வேலை கொடுத்தது. இந்த அரைமொட்டை தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தது. என்ன கெக்க பகை சிரிப்பு? உங்களுக்கு தான் ஒருத்தர் தெரியும்ல. நீங்களே பைய மாத்திக்க வேண்டியதானே. எங்களையே அனாவசியமா மாட்டி விடுறீங்க. நீங்க 2 பேரும் கூட்டாளிகளா? டேய், நாங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா. பைதம் எங்க? உம்முடியாஸ்ல விக்குது. பணம் எங்கே? பேங்க்ல இருக்குது. என்னங்கடா விளையாடுறீங்க? ஆமா, நீ பெரிய கவாஸ்கர் உன்னோட விளையாடுறதுக்கு. வெறும் பேப்பர்ல பொட்டலத்தை வச்சுட்டு பணம் எங்க நான் கேக்குறேன். அதானே 2 பொம்மையை கொடுத்துட்டு வைரம் எங்கன்னு கேக்குறியா? அரைமொட்டை. அத அடிமடையா? அந்த பொம்மைக்குள்ள தான் வைரம் இருக்கு. வைரம்? யூ மீன் கோல்டு? 2 பையையும் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? நாங்க மறைச்சு வைக்கலீங்கோ, புதைச்சு வச்சோம். எங்கடா புதைச்சு வச்சிருக்கீங்க? இருட்டுல தெரியாது. நாளைக்கு காலையில எடுத்து தர்றோம். நாளைக்கா?
மிலோமா அவங்க வழியிலே போட்டும் வெச்சு பிடிப்போம். சரி, அது வரைக்கும் நாட்டியம் ஆரம்பமாகட்டும். கமன் கட் காஸ்மால். யோ. என்ன பாஷடா அது? ரெண்டு பேரையும் பார்க்க யுவாங் சுவாங் மாதிரி இருக்காங்க பாரு. மலோமி மிலோமா ஐயா, எங்கடா போச்சு வச்சிருக்கீங்க? மரியாதைடா மரியாதை. எங்க சார் போச்சு வச்சிருக்கீங்க? இங்கதாங்க ஒரு மரத்துக்கு கீழே, அந்த மரத்தை கூட 111 போட்டிருக்கோம். 111. என்னடா ஒரு மரத்துலயும் நம்பரை காணோம்? இங்க பழகலடா. அங்கடா மிலோமா மலோமி இமாமி ரெக்ஸோனா லைஃப் பாய் லக்ஸ் ஃபாலோ மீ. வாங்கடா டேய். ஆரோக்கியமானி நிலைப்பாப்பது லைஃப் பாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் இருக்குமிடம் இங்கதான். ஏய் அங்கடா. இங்கதான். சீக்கிரம் குதிக்கல. எங்கடா? கிடைச்சுதா? போய் பாருங்களேடா. மகோமி கிடைச்சதா? வா, மூடு. மலோமா போத்தானுங்க. போத்திட்டா ஒழிந்தார்கள் துரோகிகள். மலோமி மிலோமா. மலோமி மிலோமா. Stop it. என்ன பாக்குறீங்க? எல்லாமே எங்க ஏற்பாடுதான். இத்தனை பேரை குழியோட புடிச்சு கொடுத்துருக்கோம். ரிவார்டு கிவார்டு அவார்டு. ஸ்டேஷனுக்கு வாங்க. எக்மோர் ஸ்டேஷனா? இல்ல, சென்ட்ரல். ஓ, ஆமா, உங்களுக்கு இவ்வளவு அறிவு எங்க இருந்து வந்தது? பேங்க்ல கடன் வாங்கினோம். எல்லாம் சுய மூளைம்மா, மூளை. முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். என்ன மூளை இருந்து என்ன பிரயோஜனம்? வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு அறிவு இருக்கிற உங்களுக்கு ஏன் யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க? அது உனக்கு தெரியுது, வேலை கொடுக்கறவனுக்கு தெரியலையே. நீங்க எதுக்கு வேற ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்கணும்? சம்பளம் வாங்கதான். எவ்வளவு பெரிய கோஷ்டியை புடிச்சு கொடுத்திருக்கீங்க. நீங்க ஏன் ஒரு துப்பறி நிறுவனம் ஆரம்பிக்க கூடாது? தாராளமா ஆரம்பிக்கலாம். இந்த விளையாடுறியா? பணத்துக்கு எங்க போறது? அதான் ஆளுக்கு 2000 ரூபாய் கிடைச்சதுல. ஆஹா, அந்த பணத்துக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிறுவனம் எல்லாம் ஆரம்பிக்க முடியாது. கீதா பணக்காரியாச்சே, அவ கொடுத்துட்டு போறா. ஏது இதுவா? ஐயா, நான் பணம் தரேன். ஆனா இவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? நான் பண்ணி வைக்கிறேமா? அவனுக்கு உன்னை விட்டா வேற யார் கிடைப்பா? பணத்தை கூட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்னடா ஆளாளுக்கு என்ன ஏல விடுறீங்க? யார் அது கதவை இப்படி தட்டுறது? யார்? சகாதேவன். மகாதேவன். தெரியுது. எங்க வந்தீங்க? மறுபடியும் வீடு வாடகைக்கா? ஆஹா, உங்ககிட்ட வாடகை பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். பரவாயில்லையே. நாங்க வரோம். கொஞ்சம் இருங்க, சர்டிபிகேட் எடுத்துட்டு வரேன். தேவையில்லை, அத நீங்களே வச்சுக்கோங்க. சர்டிபிகேட் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா சொந்தமா உழைச்சாலே வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க 2 பேரும் இப்ப சொந்தமா துப்பறி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை உங்க புருஷனே காணாத போயிட்டா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம். உங்களுக்கு தேவைப்பட்டா காண மாட்டோம். கீதா பணத்துல முதல்ல இந்த துப்பறி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல கேஸ் அமையணும். ஐயா, காணாம போச்சுங்க, காணாம போச்சுங்க. சபாஷ். சொல்லு, என்ன காணாம போச்சு? என் தொழில் மூலதனமே காணாம போச்சுங்க. கவலைப்படாதயா, நாங்க கண்டுபிடிச்சு தரோம். எல்லாத்தையும் விவரமா சொல்லு. என்னத்த காணோம்? ஐயா, உங்க கம்பெனிக்கு போர்டு அடிச்சவன் நான் தாங்க. தெரியும். என் சுத்தியில காணுங்க. யோ, உனக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? இதோ இருக்கு சார் சுத்தியல். சார், நீங்க பயங்கரமான ஆள் சார். சார், போர்டு அடிச்சு கூலி கொடுங்க சார். நாங்க சுத்தியல கண்டுபிடிச்சதுக்கும் நீ கொடுக்க வேண்டிய ஃபீஸுக்கும் சரியா போச்சு. நடைய கட்டு. சரியாதான் போச்சு. நான் வரேங்க. ஓகே, வெற்றி. எப்படி? எங்க போச்சு? இங்கதானே வச்சிருந்தேன். ஐயோ, மனைவி ஒரு மந்திரி, அவள் தானே ராஜதந்திரி. பணத்தை காணோம், நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா நான் எடுக்கல. நானே உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கலாம்னு வந்தேன். 5000? எதுக்கு? ஆமா, எங்க கட்சி ஆபீஸ் யாருக்கு சொந்தம்னு ஒரு குரூப் கேஸ் போட்டிருக்கு. அது எதுக்கு வாதாடணும். நீங்களும் உங்க கட்சியும் என்ன பண்றது? ஆபீஸ் யாருக்குன்னு இன்னும் தெரியலையே. தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ஒரு நினைவு சின்னம் வைப்போம். வேற வேலை இல்ல. நயா பைசா தரமாட்டேன். தேர்தல் வந்தா மொத்தமா சம்பாதிச்சிடுறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோ ஸ்டேஷன் எல்லாமே நமக்கு தான். போலீஸ் ஸ்டேஷன் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஏன்னா கேஸ் வந்தா தப்பிச்சுக்கலாம்ல. முதல்ல தேர்தல் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். போய்யா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பணத்துக்கு என்ன பண்றது? என்ன நல்ல கேஸ் ஏதாவது கிடைச்சதா? ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. பார்த்தாலே தெரியல. பணத்துக்கு பணமும் பேருக்கு பேரும் வாங்கலாம்னு பார்த்தா ஒரு கேஸும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. 60 லிட்டர் பாமாயில் கடத்தல். கடத்தலா? ஏங்க,
நீங்க என்ன கடத்த கூடாது? ஏய், என்னடி உளர்ற? அவ வளரல, கரெக்டா சொல்றா. அவளை நாங்க கடத்திக்கிட்டு போறோம். அவங்க அப்பா அம்மா கிட்ட வேற யாரோ மாதிரி பணத்தை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். கேஸுக்கு கேஸ், பணத்துக்கு பணம். ஏங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கேளுங்க. என்ன? உனக்கு ஆனாலும் பேராசை. உன்னை நம்பி யாரும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க? வேணா 5000 ரூபாய் கேட்கலாம். சரி, 25000 ரூபாய் கேட்கலாம். ஓகே ஓகே. ஓகே. இன்னைக்கு நைட் சரியா 12 மணிக்கு வரீங்க. நான் பெட்ரூம்ல இடது பக்கமா படுத்திருப்பேன். தப்பி தவறி மாட்டினீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். நாங்க எப்படி மாட்டிப்போம்? நாங்க தான் முகமூடி போட்டு வருவோமே. ஏன் சாமி கொடுத்த 5000 ரூபாய் பணத்தை கேட்டா இப்ப அப்பன்னு சாக்கு சொல்றீங்க? எப்பதான் கொடுக்க போறீங்க? வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றேன். என் கட்சி செலவுக்கு 5000 ரூபாய் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா. ஏன் சாமி விளையாடுறீங்களா? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணு பொண்ணுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஐடியாவே வருது. என் பொண்ணு கீதா மேல என் சம்சாரத்துக்கு அளவிடந்த பிரியம். நீ என்ன பண்ற? என் பொண்ணு கீதாவை ராத்திரியே கடத்திடுறேன். என்ன சாமி சொல்றீங்க? சும்மாதான் ஐயா. கடத்திட்டு போய் 20000 ரூபாய் கேளு, என் சம்சாரம் கொடுப்பா. நீ 5000 ரூபாய் எடுத்துக்க, 15000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு. கடனை இப்படித்தான் வசூல் பண்ணணுமா? சரி, ராத்திரி எத்தனை மணிக்கு வரட்டும்? ஏய், இல்ல எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்டேன். இப்படி கேட்டுக்கலாம்ல. கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு வந்துரு. கீதா பெட்ரூம்ல இடது பக்கம் படுத்திருப்பா. நீ என்ன பண்ற? உன் அசிஸ்டன்ட் பக்கோடாவை கூட்டு வந்துரு. முகமூடியோட வரணும், முக்கியம். சரி சரி வந்துடுறேன். வெறும் கடத்தல் மட்டும் தானா? ரேப்பிங் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? யோ, அது என் பொண்ணுயா. நல்ல வேளை கேட்டேன். இல்லைன்னா என் பொண்ணு கற்பு என்ன ஆயிருக்கும்? போ. வரேன் சாமி. அவசியம் ராத்திரி 12 மணிக்கு வந்துடணும். பிளான் ஓகே. மணி 12 ஆச்சு, இன்னும் உங்களை காணோம். எப்படியும் வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 115, 150, 180 சீட்டு கிடைச்சாச்சு. மெஜாரிட்டி மந்திரி சபை அமைச்சாச்சு. நான் அதுல வாரிய தலைவர். இப்ப என்னடி பண்ணுவேன்? ஐயோ, விடுங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க. ஐயோ, 150 சீட்டு. மணி 12 ஆச்சு. இந்த நேரம் நம்ம ஆளுங்க வந்திருப்பாங்க. பெட்ரூம்குள்ள கத்தியோட ஒரு ஆளு. ஐயோ, இந்த சிலையோட நிழலு இந்த சிலையும் கடத்திட வேண்டியதான். நம்ம வீட்டு சிலை கடத்துற புத்தி நமக்கு போகலையே. பக்கோடா, பக்குவமா வாடா. ஏன்னு ஏது விவகாரத்துல மாட்டிக்கிற மாட்டாம சத்தம் போட்டு பேசாதா. ஐயா எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. கடத்துற வேலை ஒண்ணுதான் நமக்கு. வா, பாத்து வாடா. மறுபடியும் இந்த ஆளு தூக்கத்துல தொந்தரவு பண்ணாலும் பண்ணுவாரு. பேசாம நம்ம கீதா ரூமுக்கு போக வேண்டியதுதான். நல்ல வேலை வந்தீங்க. இல்லங்கடா, எங்க ஓடுறீங்க? சொன்ன நேரத்துக்கு வர்றது இல்லையா? சரி சரி, சீக்கிரம் வந்து கடத்துங்க. என்ன யோசிக்கிறீங்க? எப்படி கடத்துறதுன்னா, நான் சாமியில இருந்து சந்தன கட்ட வரைக்கும் எப்படி கடத்துவோம் தெரியுமா? வாங்க, எல்லாத்தையும் சொல்லி தர்றேன். வாங்க. சரியான டுபாக்கூர் குடும்பமா இருக்கு. இவர் கீதாவுக்கு உண்மையான அப்பனான்னு சந்தேகமா இருக்குது. வாங்கடா. இதோ வரேன் மாமா. கட்டலுக்கு இடது பக்கம். வந்துட்டீங்களா? சீக்கிரம் கடத்துங்க. இந்த அம்மா கடத்த சொல்லுது. கடத்தல் என்னங்க நீங்க தூங்க விடாம தொல்லை பண்றீங்க. வாங்க வாங்க, கப்புன்னு தூக்குங்க. காவேரி தான் இருக்கா? எங்க கீதாவை காணோம்? என்னது? கீதாவை காணுமா? ஐயா, அது என்ன அபய குரல்? அது என் மனைவியின் கீச்சு குரல். கீச்சு குரலி, கீச்சு குரலி. ஐயோ ஐயோ, வயசான காலத்துல என்ன தூக்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? என்னங்க என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஐயோ, எவனோ 2 பேரும். ஐயோ, எனக்கு பதிலா அம்மாவை தூக்கிட்டு போறாங்க. அம்மா, இல்லங்கடா. 1 2 3 4 நாளே ஒரே குழப்பம் தான். யாரா நீங்க? சகாதேவன்.
மகாதேவன். நீங்களா? அப்ப அவனுங்க யாரு? இவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? அது சரி, நீங்க போங்கப்பா, போங்க. இவங்கள சும்மா விட்டுற முடியுமா? அதானே எங்களுக்கு போட்டியா வந்திருக்காங்க. ஓட்டியா? ஆமா, நீங்க ஏன் முகமூடி போட்டு வந்தீங்க? ஆமா, நீங்க எதுக்கு கடத்துன்னு சொன்னீங்க? அது வந்து ஆமா, நீங்களும் எங்களை கேள்வி கேட்க வேண்டாம், நாங்களும் உங்களை கேள்வி கேட்கல. கேள்வி நேரம் ஓவர். டிங் டாங். நீங்க ஏன் வீணா அடிச்சுக்கிறீங்க? நானே சொல்லிடுறேன். சொல்லு. நான் ஏன் கடத்த வந்தேன்? ஐயா தான் அம்மாவ இவன் வேற இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலைகிறான். போடா. வா. யானை குட்டிக்கு கோமணம் கட்டின மாதிரி. நல்ல வேளை என் சம்சாரத்தை காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. போனா போதுன்னு விட்டுருவேன். அப்படியா? அவ இல்லைன்னா நாளைக்கு விழாவே கொண்டாட முடியாதுப்பா. என்ன விழா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25வது ஆண்டு வெள்ளி விழா. இங்க பாரு வெக்கத்தை. ஆயிரம் பொய்கள்